நம்ம ஐயா மயில்சாமி சொல்லியிருந்தார், டாஸ்மாக் கடையில் சுடுகாட்டில் போய் வச்சிடலாம். அது முதலமைச்சர் இருக்காங்களோ, முதலமைச்சர் போட்டாவே அதில் ஒட்டிடணும். ஒட்டிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதி சும்மா புத்துநோய் வரும்னு போட்டிருக்காங்க இது சிகரெட்டில். அதில் எவனை புற்றுநோயெலாம் எவனும் வராது, இதெல்லாம் பார்க்க மாட்டான். புற்றுநோயெலாம் வேலைக்கு ஆகாது. அதுக்கு பதிலாக சிகரெட்டில் விஷம் அப்படின்னு பெருசாக போட்டு அதுலேயும் ஒரு பணத்தோட ஃபோட்டோ போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. சார், டாஸ்மாக் கடையை தமிழகத்துல மூடப்படுமா மூடப்படாதா? உங்களுடைய கருத்து என்ன சார்? இது நிறைய கருத்து சொல்லிட்டாங்கம்மா. இந்த தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை என்பது பல ஆண்டுகளாக வச்சுட்டு வர ஒரு பெரிய பிரச்சனை. இதை மூடுறது என்பது தமிழக அரசு கண்டிப்பாக நடத்தாது, பண்ணாது. தமிழகத்தில் டாஸ்மாக் கடை மூடவே மாட்டாங்க. ஏன்னா அதை கிடைக்கிற ரெவென்யூ வருமானம் அதிகம். இதுக்கு வேற வழி செய்யலாம். இது ஏற்கனவே தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கு பதிலாக இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் ஏற்கனவே நம்ம ஐயா மயில்சாமி சொல்லியிருந்தார், டாஸ்மாக் கடையில் சுடுகாட்டில் போய் வச்சிடலாம்.